பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக அவங்கள வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 100 நாள் விடுதலை முழங்கால் யுத்த ஜெபத்தில் இன்றைக்கு 40வது நாள். இந்த நாளில் கர்த்தர் உங்களோட பேசுகிறதான வார்த்தை சங்கீதம் 128:4. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொன்னது எதை முதல்ல சொல்றார் அப்படின்னா, உங்களுடைய முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஒரு ஆசீர்வாதம் தான். ரெண்டாவது, உங்களோட கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அதே போல் உங்களோட மனைவி வீட்டவங்களையும் கனிகொடும் திராட்சையை குடியை போல் இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகள் உங்கள் பந்திய சுற்று ஒலியும் போல கன்றுகளை போல் இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதாவது கர்த்தர் உங்களோட குடும்பத்திற்கு தலைவராக இருந்தால், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடப்பீங்கன்னு சொன்னால், உங்கள் குடும்பத்தில் மிடில் கிளாஸான லைஃப் வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு நம்ம எல்லாருமே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு தேவைகள் உண்டு. ஒவ்வொருத்தருடைய தகுதிக்கு தகுந்தாப்புல, ஒவ்வொருத்தருடைய அந்த தாளந்துக்கு தகுந்தாப்புல அவங்களுடைய காரியங்கள் நடந்து போகுது. நம்மெல்லாம் வேற வேற ஃபீல்டுகளில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு குடும்பம் அப்படின்றது வருது அப்படின்னா, கர்த்தரால் இணைக்கப்பட்ட கணவன் மனைவி அவங்களுடைய பிள்ளைகள், இதுதான் குடும்பம். இதில் கர்த்தர் அசைவாடுவார். ஸோ இதுதான் ஆவிக்குண்டான ரீதியில் நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது நீங்கள் உங்களுடைய பர்சனலான காரியங்கள் எதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணணும், எதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாதுன்றதை நீங்கள் தேவ சமூகத்தில் வச்சு நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ளணும். முதலாவது, உங்களோட ஃபினான்ஷியல் விஷயத்தை நீங்கள் சொல்லி மற்றவங்கள்ட்ட யார்ட்டையும் சொல்லக்கூடாது. முதல்ல அது உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து போடும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவங்களும் மனுஷங்க தான். நாசியில் சுவாசம் இருக்க எந்த மனுஷனையும் நம்பக்கூடாது. நீங்கள் ஜெபத்தில் ஆவியானவர்கிட்ட கணவன் மணியாக இணைந்து உங்களோட கையின் பிரயாசம் சம்பளம் வாங்குறீங்களா? அப்போ அந்த சம்பளத்தை வச்சு ஆவியானவரே, இந்த மாதம் எங்களோட செலவுகளுக்கு வீண் விரயமான செலவுகளுக்கு எங்கள் விலைக்கு காத்து இதில் மீதம் எடுக்க கத்த கிருபை செய்யுங்க. தேவனுக்கு கொடுக்க உதவி செய்யுங்க. மீதமாக எடுக்க இந்த மாதம் முழுவதுமாக எங்களை கிருபையாய் நடத்துங்கன்னு சொல்லி கணவன் மனைவி இணைந்து ஜெபிக்கணும். இப்படி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நீங்கள் செஞ்சாதான் ஆண்டவர் உங்களோட கூட இருந்து வாசம் பண்ணி உங்களுடைய பொருளாதாரத்தை அவர் கையில் எடுப்பார். நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை குறித்து உங்களுடைய தாய் தகப்பன்கிட்ட கேட்குறனாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்கிறீங்கனாலும் சரி, அவங்க புத்தியில் அவங்களுடைய அனுபவத்தில் கிடைச்சதை சொல்லுவாங்களே தவிர ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு புத்திக்கு தோன்றதை செய்வாங்க. அவங்க வாழ்க்கையில் அது ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது நிச்சயமாக சொல்ல முடியாது. அதை போல் உங்களுடைய பர்சனலான விஷயங்கள், உங்களுடைய எல்லா காரியங்களும் சொல்லி நீங்கள் தாய் தகப்பன்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய நாட்கள்லாம் விட்டுட்டு இப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணீங்கன்னா, நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய ஒரே ஒரு இடம் எதுனா தேவ சமூகம். அந்தரங்கத்தில் இருக்க பிதாவின் இடத்துல நீங்கள் போய் சொல்லணும். சொல்லும் பொழுது அவர் உங்களுக்கு ஏற்ற ஆலோசனைகளை சொல்லுவார். சங்கீதம் 32:8 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஆலோசனை கர்த்தராக உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் இருக்கும் பொழுது நீங்கள் இந்த மிடில் கிளாஸ் லைஃப்லாம் வாழ மாட்டீங்க. நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பிரிவினைகள், சண்டை, கோபம், கணவன் மனைவி பேசுறதுல எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. இது எதனால நடக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது கணவனுக்கு பிடிக்காம ஒரு சில விஷயங்கள்ல இதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொன்னா அதை மனைவி வேணுக்குன்னே போய் சொல்றது. அதேமாரி அவங்க கணவன் மனைவி வீட்டில் ஒரு இரு தரப்பார் வீட்லேயுமே அதை என்னன்னு கேட்கறதுல ஆர்வம் காட்டுறது. அப்படிலாம் செய்யக்கூடாது, நாங்கள் சொல்றதா செய்யணும்னு சொல்றது. ஒரு கணவன் மனைவி இணைக்கப்பட்டாங்கன்னா அவங்க தேவ சமூகத்தில் காத்திருந்து தான் இணைக்கப்படுறாங்க. அந்த சபையில் தேவன்பாக உடன்படிக்கை பண்ணி தான் இணைக்கப்படுறாங்க. அவங்களுக்கு முழுக்க முழுக்க கர்த்தர் தான் மத்தியஸ்தராக இருக்கிறாரு. அவர் தான் ஆலோசனை கர்த்தராக இருக்கணும். அவர் தான் தேற்றவாரனாக இருக்கணும். அவர் தான் எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கணும். அப்போ தாய் தகப்பன் எதுவும் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டால், தாய் தகப்பன் சொல்லலாம். ஆவிக்குண்டான காரியங்களை அவங்களுக்கு சொல்லலாம். மோசேயின் மாமனார் சொன்னார்ல, என்னைக்கு நீங்கள் உங்களுக்கெல்லாம் நியாயம் விசாரித்து முடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனையை அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதை போய் அவர் மோசே போய் தேவ சமூகத்தில் கேட்டு அதை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கு அப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணுற ஜனங்கள்லாம் நம்ம கிடையாது. நம்ம சொல்லிட்டாங்கல்ல, கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிள்ளைகள் அப்படி செய்யறதுனால தேவனுடைய கோபம் யார் மேலே வருதுன்னா நம்ம
மேலே வருது. அப்போ நம்மளோட பொருளாதாரம் முடக்கப்படுது. இப்படி அநேக குடும்பங்களில் தாய் தகப்பனுடைய பொருளாதாரங்கள் முடக்கப்பட்ட நிலைமையில் இருக்குது. இந்த காலை வேளை நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலையும் எங்களோட பிள்ளைகளோட குடும்பத்திலையும் நீங்கள் மத்தியஸ்தராக இருந்து, நீங்கள் ஆலோசனை கத்தராக நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இது வரைக்கும் நாங்கள் ஆலோசனை கொடுத்துருந்தா எங்களை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேலையில் கத்தர் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்குறதான இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கத்தர் ஆண்டவரே, இந்த சங்கீதம் 120 படி ஆண்டவரே நீங்கள் எங்களோட வாழ்க்கையில் செய்கிற எல்லா அற்புதமான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆலோசனை கத்தராக இருந்து எங்கள் குடும்பங்களை ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய பெற்றோருடைய குடும்பங்கள்லையும் ஆண்டவரே அப்போ நீங்கள் ஆலோசனை கத்தராக இருந்து நடத்த முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. மனுஷீக ஆலோசனைகளை விட்டு நாங்கள் விலகி வர தேவனை உதவி செய்யுங்க. எங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆண்டவரே நாங்க ஆலோசனை கொடுக்கறத காட்டிலும் நீங்க ஆண்டவரே கண்ணை வைத்து ஆலோசனை கொடுங்க. போக வேண்டிய வழியை காட்டுங்க, அவங்களுக்கு போதித்து அவங்க நடக்க வேண்டிய வழியை அவங்களுக்கு காண்பித்து அவங்க மேல அவங்க கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல உங்க கண்களை வைத்து ஆலோசனை சொல்ல முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்க சிறுகவும் நீங்க பெருகவும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இது வரைக்கும் தேவனுக்கு பிரியமில்லாதபடி நாங்கள் நடந்திருந்தா தயக்கூர்ந்து எங்களை மன்னித்து ஆண்டவரே உடைய கிருபையினால் எங்களை மன்னித்து உங்கள் ரத்தத்தினால எங்களை கழுவும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் எங்களால் ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போயிருந்தா இயேசுவின் நாமத்திலே எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே. அதை போல் எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களோட பிள்ளைகள் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு என்னென்ன காரியங்கள் நீங்கள் செய்யணுமோ அதை நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்குறோம், நீங்கள் எடுத்து வணந்து கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.